உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு வேதம், நம்முடைய வேதத்தின்படி தான் நம்ம போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் மகன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஒரு 1000 வார்த்தையை பேசினா, ஒரு ஆண் மகன் 100 வார்த்தை தான் பேசுவாங்க. ஒரு சிஸ்டர், ஒரு லேடி சிஸ்டர் இல்ல ஒருத்தங்க 1 மணி நேரம் கணவன் மனைவி 2 பேரும் போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 1 மணி நேரத்துல உட்கார வச்சா 1000 வார்த்தை பேசிடுவாங்களாம். ஆனா அந்த இடத்துல ஒரு ஜென்ஸ் 100 வார்த்தைக்கு உள்ளதான் பேசுவாங்களாம். அதுதான் நம்முடைய செட்டப். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வெறும் உலகத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம வேதத்தின்படி பார்த்தா வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ இரண்டாவதாக, உங்க சரீரம், நீங்க நிறைய நாள் வாழ்ந்து உங்க உடம்பு பலனா இருக்கணும்னா நீங்க முதல்ல என்னவா இருக்கணும் சொல்லுங்க? மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். இப்போ நீங்க எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நீ நிறைய பேர் சிரிச்சே ரொம்ப நாளாச்சுல, உண்மைதானே? நம்ம ஈஸ்டருக்கு சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேருடைய மூஞ்சி அப்படி ஆகி போச்சு. இல்ல என்னன்னா, நான் நம்ம தவறல, நமக்கு அவ்வளோ இருக்கு, நமக்கு அவ்வளோ சுமக்கிறோம், அவ்வளோ பாரத்தை சுமக்கிறேன். எங்க வாசம் சிரிக்கிறது, எங்க வாசம் சிரிக்கிறது? ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னு சொன்னா உங்க பலன் உங்களை விட்டு போயிடும். சந்தோஷமா இருந்தா தான் நீங்க பலசாலிகளா இருக்க முடியும். உங்கள் உடலிலே பலன் வேண்டுமானால் கண்டிப்பா நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும். நான் இன்னொன்று, சந்தோஷம் அப்படின்னு சொல்றது எதுலையுமே நீங்க சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் வீட்டுல அவ்வளவு பிரியாணி இருக்கும், ஆனா நம்ம நிறைய பேர் என்ன மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்ன குறை வச்சிருக்காரு, நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன குறை வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. கரெக்டா உடுக்கிறதுக்கு ஆகாரம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுத்துருக்காரு, போடுறதுக்கு துணி கொடுத்துருக்காரு, தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்காரு. நம்ம இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு வெளியில போய் ஒரு பரோட்டாவை இறைச்சியும் வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரிலாம் தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. ஒன்னும் பெரிய விஷயம். ஆனா நம்ம ஏதோ ஒரு காரணத்தை நம்மளே அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கிரியேட் பண்ணி, என்னமோ நாளைக்கு அது நமக்கு ரொம்ப இதுவா இருக்கிறதுனால நம்மளே நம்ம துக்கப்படுத்தி கொள்ளுகிறோம். இப்போ எப்படி உங்களையே நீங்க துக்கப்படுத்துறீங்களோ அப்படியே உங்களையே நீங்க என்ன வாய்க்கணும் சொல்லுங்க? சந்தோஷமாக்கணும். சோ சந்தோஷம்ன்றது வேற எங்கேயுமே யாருமே தர முடியாது. உலகத்துல இருக்கிற மனுஷன் ஒரு தண்ணி அடிச்சோம்னா 1 மணி நேரம் தான் சந்தோஷம், சினிமா பார்த்தோம்னா 2 மணி நேரம் தான் சந்தோஷம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருக்கு. ஆனா நம்முடைய வாழ்நாள் முழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளேயே, உங்களுக்குள்ளேயே துக்கமான சூழ்நிலை வரும்போது, கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மகிழ்ச்சியா வச்சுக்கணும். வீட்டுல இருக்கிற லேடிஸ் மூஞ்சியை தூக்குறாங்களோ இல்லையோ, நம்ம நிறைய ஜென்ஸ் வேற மூஞ்சியை தூக்கிறோம். இல்ல நான் என்ன பண்றது, என்ன செய்யறது? நீங்க கஷ்டப்பட்டுட்டு வந்தீங்க, வேலை செஞ்சுட்டு வந்தீங்க, உங்களுக்கு சாப்பாடு நீங்க நினைக்கிற மாதிரி தரல. ஓகே, இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க சோகமா இருந்து ரொம்ப துக்கமா இருந்த உடனே, அப்பா என்னப்பா இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க, ஐயோ இப்படி எல்லாம் அமைதியா இருக்காதீங்கப்பா, வாங்கப்பா சாப்பிடுங்கப்பா, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி தரப்பா, நான் எது வேணாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. சரி என்ன பண்றது, வச்சிருக்கு, சாப்பிட்டு படுங்க. நீங்க லேட்டா படுக்கிறீங்களா, நான் கொஞ்சம் சீக்கிரமா படுத்துறேன். இல்ல எல்லா வீட்லயும் இல்ல, சில வீடுகள்ல எப்படிதான் நடக்குது. நீங்க துக்கமா இருந்தா நீங்க தானே சரியாகணுமே தவிர வேற யாரும் உங்களை சந்தோஷப்படுத்த வரவும் மாட்டாங்க. இன்னொன்னு, உங்களை சந்தோஷப்படுத்த முடியவும் முடியாது. யாராவது ஒருத்தர் சந்தோஷப்படுத்தணும்னு வந்தா நீ என்ன பண்ணுங்க தெரியுமா? போ, நீ ஒன்னும் சோறாக்க வேண்டாம். நம்ம ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஹார்டா பேசுறதுனாலயே அவங்க நிறைய, எங்க அப்பா கோவமா இருக்கிறாரு, படுத்துவங்க, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு அவரே என்ன பண்ணிடுவாரு. நான் என்ன சொல்றேன்டா, நம்ம தான் என்ன ஆயிக்கணும். அடுத்த நாள் யாரு போறதுங்க? அடுத்த நாள் சமைக்க சொல்றது யாரு? அல்ல அடுத்த நாள் உங்க பிள்ளைகளோட பேசுறது யாரு? நம்ம தான் பேச போறோம், நீங்க தான் பேச போறீங்க. சரிப்பா சரிப்பா சரிப்பா, ஓகே ரைட்டு, மறந்துரு, நேற்றைக்கு நான் என்னமோ டென்ஷனா இருந்தேன். நான் சொல்றேன், உங்களுடைய சந்தோஷத்தை சுற்றி இருக்கிற யாருமே கெடுக்கிறது மாதிரி நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா அதுக்கு வழியே விட்டுறாதீங்க. ஹாப்பியா எது வந்தாலும்
எது நடந்தாலும். அதான் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருந்து எழுதுறாராம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்து அவரை கொல்லலாம், அவருடைய தலையை கட் பண்ணி எடுக்கலாம், பெரிய திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது, கண்டிப்பாக ரத்த சாட்சியா தான் அவர் மரிப்பார் அப்படின்னு அவருக்கு தெரியும். அத்தனை பிரச்சனையை அவர் தலை மேல போட்டு கூட அந்த சிறைச்சாலையில எப்படிதான் இருந்தார் அப்படின்னு சொன்னா ஹாப்பி, சந்தோஷம். எதுவும் நான் சொல்றேன், உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே முயற்சி எடுப்பாங்க. நீங்க அழுங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனா நீங்க சிரிங்க, எப்படி சிரிக்கலாம்? சிரிக்கிறானா நீ? ஓர சிரிக்கிற நீ பாரு. நம்ம சிரிச்சாலே நிறைய பேருக்கு உண்மைதான், நம்ம சிரிச்சாலே நிறைய பேருக்கு ஆகாது. நான் சொல்றேன் இல்லைங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா வந்துட்டோம்னா நம்ம எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த கேரக்டர் தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க கூட நல்லா வளர்றதுக்கு நீங்க சிரிச்சாதாங்க உங்க பிள்ளைங்க நல்லாவே வளருவாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய சிரிப்புடைய சத்தமே தெரியாதுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்பு தகப்பன்மாரே, பிரதர்ஸ், நீங்க சிரிக்கிறது உங்க பிள்ளைக்கு தெரியுமா? உங்க சிரிப்பு சத்தத்தை பிள்ளை கேட்டிருக்கா? உங்க அப்பா அப்படின்னு சிரிக்கிறத கேட்டிருக்காங்க உங்க பிள்ளை? நிறைய பேர் வீட்டில் வந்து கேட்டாங்க, எங்க அப்பா ஒரு சிரிமூஞ்சி, சிரிக்க மாட்டாரு, அப்படி பாரு, இப்போ கொண்டு கொடுக்குறேன், ஏதாவது ரியாக்ட் பண்றாருன்னு பாரு அப்படின்னு கேட்டா அவர் ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டாரு. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நீங்க வீட்டில் பிள்ளைங்க விளையாண்டே இருப்பாங்க பாருங்களேன், அங்க இருந்து அப்பாவுடைய ஸ்கூட்டர் சத்தம் கேட்டோன்னே ஏய் வராரு வராரு வராரு, போ ஒளிஞ்சுக்கோ ரைட் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏய் டாடி வராரு. அந்த ஒரு சூழ்நிலை உங்க வீட்டுக்கு வரணும்னு, அதுதான் சந்தோஷம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம். அந்த டைம் கூட சுத்தி உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடாம நீங்க ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, எந்த விதத்துல இது நியாயம்னு கேக்குறேன். அந்த ஒரு நாள் நிறைய பிள்ளைங்க அப்பாவோட இருந்து சாப்பிட்றத மிஸ் பண்றாங்க, அப்பா சிரிக்கிறத மிஸ் பண்றாங்க, அப்பா ஜோம் பண்றத மிஸ் பண்றாங்க, அப்பா வெளியே கூட்டிட்டு போறத மிஸ் பண்றாங்க, அப்பா விளையாடுறத, பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறத மிஸ் பண்றாங்க. நிறைய பிள்ளைங்க டைம் இல்லதான். ஆனா நான் சொல்றேன், நம்மை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆண் மகனை பொறுத்த வரைக்கும் டைம் சுத்தமா இருக்காது. டைமை நம்ம தான் உண்டு பண்ணிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 24 மணி நேரம் இல்ல, 44 மணி நேரம் கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன செய்யாது? நமக்கு பத்துமா? அப்பவும் நம்ம என்னதான் சொல்லுவோம் தெரியுமா? டைமே இல்ல, வர டைமே இல்லை, நமக்கு பத்தாது. அதனால நம்ம தான் டைமை, நீங்க சுகமா வாழணும்னா, நீங்க உடம்பு நல்லா உங்களுக்கு இருக்கணும்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும். இல்ல எனக்கு அப்படி அமையல பாஸ்டர், எனக்கு அந்த சூழ்நிலை இல்ல பாஸ்டர், நான் சிரிக்கவே முடியாது பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், என் ஆண்டவரால முடியும். நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் கர்த்தர். நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்க வீடு எப்பேற்பட்ட சூன்யமான இடமா இருந்தாலும் உங்க வீட்டை ஒரு பரலோகமாய் மாற்றுவதற்கு என் கர்த்தராலே முடியும் என்று நான் நம்புகிறேன். நீங்க அதற்காக விருப்பப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கண்டிப்பா அதை கேட்பார். ஒரு ஆண் மகனுடைய ஜெபத்தை கர்த்தர் எப்பவுமே கேட்பாரு. அதை ரொம்ப கவனமா இருங்க. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தான், கர்த்தர் அவங்கள நினைச்சாருன்னு சொல்லும். ஒரு ஆண் மகன் ஜெபிச்சா ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாரு. அதுவும் குடும்பத்துக்காக யாரு ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. என் மனைவியை இந்த மாதிரி மாற்றுங்க ஆண்டவரே, என் பிள்ளையை இந்த மாதிரி மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க கர்த்தர் சமூகத்துல, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நின்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை தட்டவே இல்லை. ஆமாப்பா, 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால நீங்க ஜெபம் பண்ணா எப்பேற்பட்ட குடும்பத்திலையும் என்ன வரும் அப்படின்னா, சமாதானம் வரும்னு நான் நம்புறேன். ஆமேன் சொல்லுங்க. இப்பொழுதே ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு போகும்போது உங்க பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போற ஒரு வடை, உங்க மனைவிக்கு வாங்கி, இப்ப நீங்க நினைப்பீங்க பாஸ்டர், ஐயோ என் மனைவி எல்லாம் அதெல்லாம் சாரியே வாங்கி கொடுத்தாலும், உலகமே வாங்கி கொடுத்தாலும் வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நம்முடைய மைண்ட் செட் தான், நம்ம அப்படி யோசிக்கிறதா. சரி, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, அது உங்க கேரக்டராவே மாறிடுச்சுன்னா எப்பேற்பட்டவங்களும் கண்டிப்பா நீங்க மாற்றுங்களோ, கர்த்தர் மாற்றுவார். நீங்க எப்பவுமே எப்படி போகணும் அப்படின்னா, எப்போ நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஹாப்பியா, சந்தோஷமா. நான் சொல்றேன், இங்க இருந்து இந்த லீவுக்கு காரை பிடிச்சோ அவ்வளவு செலவு பண்ணி டூருக்கு கிளம்பி போவாங்க. ஆனா அவர் இந்த ஸ்டியரிங்லேயே பிடிச்சிட்டு, நம்ம நிறைய பேர் நம்ம வீட்டில் டிரைவர் ஊத்தி வந்தாங்க பாக்குறோம். ஏங்க
அந்த தண்ணி அங்க ஒழுகுது, போலாங்களா அப்படின்னு கேட்டா, நான் வரல, நீ போயிட்டு வா. ஏங்க இங்க ஒரு சிங்கம் நின்றுக்குங்க, நீ போய் பார்த்துட்டு வா. இவங்க எங்கேயுமே அவர் போக மாட்டாரு. அங்கேயும் உட்காந்து கணக்கு போட்டு உட்காந்துருப்பாங்க, அங்கேயும் உட்காந்து யோசிச்சு உட்காந்துருப்பாங்க, அங்கேயும் உட்காந்து போன் அட்டன் பண்ணி ரைட்டு பிசினஸா. இது நான் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்லை 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 இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த குடும்பத்தை நீங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல, கொஞ்ச நேரம் தான். நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நேரம் அதுக்காக குடும்பத்துக்கு பின்னாடியே சட்டியை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லல. சிலர் அப்படி இல்ல, ஓயாம ஜோனா போய் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கடுகு வாங்கினாலும் இவர் ஓடுவாரு, வெங்காயம் வாங்கினாலும் இவர் ஓடுவாரு. மனைவி அப்படி. ஆனா சில மனைவிங்க வந்து சந்தோஷமா அதை சொல்லுவாங்க, எங்க கணவனார் பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட என்ன அனுப்பல அப்படின்வாங்க. அது சந்தோஷம் தான், நீ அப்படி வச்சுக்கிறது மகிழ்ச்சி. அதனால சண்டைக்கு வந்து போறாங்க எல்லாருமே. ஆமா, அப்படி வச்சிருக்கிறது சந்தோஷம் தான். ஆனா நான் ஓயாம அதுக்குன்னு பைய தூக்கிட்டு போக முடியுமா அவங்க பின்னாடியே, வேற எந்த வேலையும் செய்யாம? ஆனால் இருக்கிற நேரத்துல, அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்துல நீங்க அந்த இடத்த எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிள்ளைங்களை எல்லாம் டூருக்கு போகும்போது டேடி மட்டும் வர வேண்டாம், நம்ம போயிடலாமா அப்படின்னு கேட்டக்கூடாது. புரியுதுல்ல? நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க, டேடியை கழட்டி விட்டுடலாமா பேசாம, எங்கேயாவது அவர் வேணா அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட போட்டும், வேணா பிசினஸ் பார்க்கணும், நம்ம மட்டும் தனியா போயிடலாம் அப்படின்னு. ஆனா உங்க பிள்ளைங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, டேடி வரலன்னா போர் அடிக்கும் மாமி, டேடியோடய போயிடலாம், டேடி போனாதான் ஏதாவது வாங்கி கொடுப்பாரு, டேடி போனாதான் நிறைய இடத்த கூட்டிட்டு போய் காமிப்பாரு, டேடியோடய போயிடலாம் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. நான் சொல்றேன், என்ன சம்பாதிச்சாலும் போகும்போது எதையுமே நம்ம கொண்டு போறது, என்னத்தை கொண்டு போறோம்? என்னத்தை? ஒண்ணுமே கிடையாதுங்க, நத்திங். என்ன பொறுத்த அளவுல இந்த வாழ்க்கை ஒரு சின்ன பரீட்சை, பரலோகம் போய் சேரணும், அவ்வளவுதான். மற்ற மாதிரி என்ன 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 பேர் வந்து என்ன போல் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சேர்த்து 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 வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால சேர்க்க வேண்டாம்னு சொல்லல, ரொம்பவும் யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம இந்த சர்ச்சனுடைய இடத்தினுடைய ஓனர் ஐயாவுக்கு பல கோடி சொத்து மதிப்புடையவர். கடைசி மரணம் வரைக்கும் நான் எத்தனையோ நாள் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஒரு காராவது வாங்குங்க ஐயா, கார் வாங்கி ஓட்டுங்க ஐயா. ஓட்டவே இல்லை, அவர் கிழிஞ்ச வேஷ்டியை தான் கட்டிட்டு வருவாரு. ஆனா அவ்வளவு தியாகமா அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அவருடைய அடக்காராதனைக்கு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டேங்க, ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்ம வைக்கிறது மாதிரி ஒரு பெட்டி கூட இல்லை, வெறும் ஒரு பாடை, அதுவும் கவர்மெண்ட்ல வாடகை, அந்த வாடகைக்கு வாங்குது. சாதாரணமான ஒரு வேஷ்டி சட்டை போட்டு நெத்தியில ஒரே ஒரு ரூபா, அதுவும் 10 ரூபா காயின் கூட இல்லை. விட்டா அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு 1 ரூபா ஒட்டி வச்சு 9 ரூபா போகுதுடா சும்மா மண்ணு கடியில. அதனால எதுவுமே கிடையாது. அதனால இருக்கிற நாள் வரைக்கும் நீங்க மகிழ்ச்சியா வாழ்றது தான் நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற பெரிய பரிசு. புரியுதுல நான் சொல்றது? இருக்க நாளை சாகரமா நாளை சாகரமா அதை விட்டுருங்க. இருக்கிற நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல, நம்ம ஏன் துக்கமா வாழணும்? சந்தோஷமா. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போவோம், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாப்பியா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க கடன்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், உங்கள் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆனா ஆண்டவர் தரும்போது நீங்க துக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் தரும்போது உங்க உடம்புல பலனே இருக்காது, அதை சந்தோஷப்படுறதுக்கு உங்களுக்கு பலனே இருக்காது. ஆனா ஆண்டவர் உங்க பேரப்பிள்ளைய கையில தூக்கும் போது நீங்க அப்ப பலசாலியா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா உங்களுக்கு உடம்புல பலவீனம் வரது பரவாயில்ல, மனசுல நீங்க எப்படி இருக்கணும்? அந்த பலனா அந்த குழந்தைய சந்தோஷத்தோட, இவ்வளவு சந்தோஷத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்குது. சோ இப்பவே நீங்க இப்படி ஆனா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. அதனால கொஞ்சம் நீங்க அந்த அந்த விஷயத்தை நீங்களே அப்படி உருவாக்குங்க, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்குங்க. ஆனா பிசாசு நீங்க சந்தோஷமா இருக்கிற அன்னைக்கு தான் குண்டை தூக்கி போடுவான், அன்னைக்கு தான் டென்ஷன் படுத்துவாங்க, அன்னைக்கு தான் கோவப்படுத்துவாங்க. நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, தரிசனம் உங்களுடையது, உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளுடையதோ. புரியுதுல சொல்றது? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, லட்சியம் உங்களுடையது. லட்சியம்னா சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் யாருடையது? அது உங்களுடையது. உங்க மனைவிக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ நீங்க என்ன பண்ண முடியாது? திணிக்க முடியாது, திணிக்க முடியாது. அதுல நீங்க ரொம்ப கிளியரா இருங்க. நான் இப்ப பாஸ்டர்மா இருக்காங்க, நான் பாஸ்டர், எங்க பாஸ்டர்மா நமக்கு ஊழியத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஏதாவது உதவி செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என் தரிசனத்தை அவங்க சுமக்க முடியுமா? என் தரிசனத்தை அவங்க சுமக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. ஒருவேளை நான் ரொம்ப டயர்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்பா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க ஏன் போய் பிரசங்கம் பண்றீங்க, யாராவது ஒருத்தரை வச்சு பிரசங்கத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நான் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டேன். இல்ல 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 இல்ல, நம்ம நிக்கணும், நமக்கு தான் அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பணும். அப்போ தரிசனம் என்னுடையது, பட் எனக்கு சப்போர்ட்டிவ்காக கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறாரு.
அதனால நீங்க அவங்களிடத்துல சோறும் தண்ணி மட்டும்தான் எதிர்பார்க்கணுமே தவிர உங்களை மாதிரி அவங்க வந்து ஒத்தைக்கு ஒத்தி நிப்பாங்கன்னு என்ன பண்ண முடியாது. ஆனா நம்ம எல்லாம் நிறைய பேர் என்னதான் எதிர்பார்க்கிறோம், என்ன இவங்களுக்கு இப்படி இருக்கா இப்படி இருக்கா இப்படி இருக்கா, என் கூட கொஞ்சம் நிக்கலாம் இல்ல, என்னுடைய எண்ணம் கொஞ்சமாவது இருக்கா, கடனை கட்டணும்னு தோணுதா பாரு, அவங்க அப்படிதான் நம்ம இப்படிதான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனா சிலர் வந்து சில மனைவிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ரொம்ப இதுவா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி இருக்கிறதும் சில நேரத்துல என்ன பண்ணிதான் அவங்களே எல்லாம் ஹை ஹேண்ட் எடுத்துட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அப்புறம் நீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்ட ஆமா ஜாமி போட்டு தலையாட்டி தான் நம்ம இருக்க முடியும். அப்படிதான் புரியுதுல்ல நம்ம சொல்றது, அப்படிதான் நம்ம போக வேண்டியது. அதனால தரிசனம் என்னுடையது. ஆமா, நான் எப்படி வாழ போறேன்னா இந்த பிரேயர் முடிச்ச உடனே நீங்க எல்லாம் மூஞ்சில எப்படி போகணும் அப்படின்னா ஒரு சிரிப்போட போகணும் உள்ள போகும்போதே. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கே நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி ஏய் எப்படி இருக்க, ஏய் ரைட் ஃபர்ஸ்டியா அப்படின்னு சொல்லி, இந்த கொரோனா வந்து எல்லாம் இந்த பசங்க எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டாங்களா, எக்ஸாம்ல பார்த்தா எல்லாம் முட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மூத்தவன் பார்த்தா மொத்தத்துக்கு முட்டை. ஏய் ஏடா பணம் கட்டி உன்னை படிக்க வச்சா எல்லாத்தையும் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கானே, என்ன பண்றது டேடி கொரோனா வந்தா படிக்கல அப்படின்ட்டான். அப்புறம் அவனை கூப்பிட்டு அவன் இப்பவே என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபுல்லா +2 வரைக்கும் படிச்சாதான் பைபிள் காலேஜ் போக முடியுமா, வேற ஏதாவது ஷார்ட் கட் இருந்தா சொல்லுங்க அப்படின்றாங்க. மூத்தம் அப்படிதான், ஏதாவது ஷார்ட் கட் இருந்தா சொல்லுங்க டேடி அப்படின்னு. பட் +2 வரைக்கும் படிக்கிறதுக்கு லேட் ஆகும், ஒரு 10th முடிச்சுட்டு வேணா பைபிள் காலேஜ் போட்டுமா அப்படின்னு கேட்டேன். நான் உடனே சொன்னேன் 10th முடிச்சுட்டு போனேன் என்ன மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் தான் சேர்த்து விட வேண்டியது இருக்கும். நல்லா பைபிள் காலேஜுக்கு போகணும்னா இப்பெல்லாம் படிச்சாதான்டா ஏத்துக்குவாங்க, இல்லைன்னா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, சரி நீ ரொம்ப 100க்கு 100 எல்லாம் வாங்க வேண்டாம், 85% 85% மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு. சரி ட்ரை பண்றேன் அப்படின்னு. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா, இனி இருக்கிற காலத்துல அவங்கள போட்டு படிக்கல அப்படின்னு பெரிய குச்சி தூக்கிட்டு போயிட்டோம்னு வைங்களேன். ஒரு சப்ஜெக்ட் சின்ன வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஓயாம ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன். ஏன்டா ஓயாம இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, அந்த டீச்சர் எனக்கு பிடிக்காது, நான் படிக்க மாட்டேன். மைண்ட் செட்டை பாருங்க, எனக்கு பிடிக்காதாமா. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளுடைய மைண்ட் செட் தான் வித்தியாசமா இருக்கு. சோ நீங்க வந்து அராஜகத்தினாலேயோ அதிகாரத்தினாலேயோ இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சில விஷயத்துக்கு நீங்க ஸ்டிக் பண்ண வேண்டியதான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், தோளுக்கு மிஞ்சினா நீங்க தோழன் தான். உங்க பிள்ளைகளை வந்து ரொம்ப அராஜகத்தினால இல்ல, கொஞ்சம் சந்தோஷமா உங்க கூடயே வச்சுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை விட்டு போறதுக்கு நம்மளை விடக்கூடாது. அவன் வெளியே போய் டேஸ்ட் கண்டாதான் அந்த டேஸ்ட் அவனுக்கு பெருசா தெரியும். வெளியே விடாம நம்ம வந்து ஓரளவு உங்களுக்குள்ளேயே அந்த அளவுக்கு நீங்க பேசுறது, அவன் மொபைல் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து மொபைல் பார்க்குற மாதிரி. ஆனா நம்மளே நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அவன் வந்து அப்படி திருப்பி கொண்டு போயிடுறது. ஏன் அப்படின்னா இவர் என்னமா வேற பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அவன் கூட வச்சு பார்க்கணும், பாப்பா கூட பார்க்கணும், பாப்பா பார்க்கலாம். அதுதான் ஒரு உண்மையான தகப்பன். நம்ம அப்படி ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய பிள்ளைங்க பயங்கரமான ஷார்ப். அவங்க ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து தான் வளர்த்த வேண்டியதா இருக்கு. பாருங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்றக்கா சொல்றேன். இவன் வந்து இப்ப இந்த படங்கள் எல்லாம் சினிமா எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, உடனே ஸ்கூல் முழுக்க என்னதான் பேச்சு, இந்த சினிமா படக்கதை தான் பேச்சு. இவன் வந்த உடனே கேட்பான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். அப்போ அவனை உட்கார வச்சு நம்ம உடனே பாவம் இயேசுவே நீ அதெல்லாம் பேசக்கூடாது, இயேசுவி நாமத்தின வாய் ஆடி அப்படின்னா அவன் இன்னொருத்தட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவான். நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் அப்படிதான். நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா இன்னொருத்தட்ட கேட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த விட்டுருவான், தெரியாத விஷயத்துக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. அப்ப நான் 2 பேரையும் கூட்டு உட்கார வச்சுட்டே, இதான் சினிமாவை இப்படிதான் எடுக்கிறாங்க, கதையை இப்படி உண்டு பண்றாங்க, இப்படி ஃப்ரேம் வைக்கிறாங்கடா, இப்படி வந்து அந்த வீடியோ ஷூட்டிங் இப்படி தாண்டா பண்றாங்க. ஓகே, இது இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் அப்படின்னா, பெரிய மலையில இருந்து குதிக்கிற மாதிரி எல்லாம் அது அனிமேட்டட். அந்த அனிமேஷனை எப்படி பண்றாங்க, இதுல இப்படி வச்சு பண்றாங்க, இதுல இப்படி பண்றாங்க, இவ்வளவு தாண்டா மூவி. இதான் சினிமாடா. இந்த சினிமாவை பார்த்து தான் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் குத்துறான், இடிக்கிறான், உடைக்கிறான், அதெல்லாம் இல்லடா. அவன் உடம்புல ஒண்ணு கூட படாது. இந்த பாரு, இப்பவே பாரு, அந்த கிரீன் கலர் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து குத்தும் போது அவன் வாய்க்கு பக்கத்துல போகல பாத்தியா, ஆனா குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லென்ஸை வந்து அவங்க திருப்பும் போது இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவனுக்கு என்ன வந்துச்சு, சினிமாவை குறிச்சு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே இதுதானா. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல அவன் பார்க்கணும், மொத்த பேரும் வாயை பிளந்துட்டு இடிக்கிறான் அப்படின்னு ஹீரோன்னு பார்க்கும்போது இவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா, ப்ளூ ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடிச்சிட்டு இருக்காங்கடா, அவன் கதை நல்லா இருக்கு, ஃப்ரேம் நல்லா வச்சிருக்காங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளவு மோட்டிவேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானம் வந்து மிக உன்னதமான ஸ்தானம். உங்க பிள்ளைகளை ஒன்னும் தெரியாதவங்களாவும் வளர்த்திடக்கூடாது, அதே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடவும் கூடாது.
புரியுதுல்ல? அந்த ஞானத்தை கர்த்தரே உங்களுக்கு தருவார். பெண் பிள்ளைகளுக்கும் அப்படிதான், ஆண் பிள்ளைகளுக்கும் அப்படிதான். பெண் பிள்ளைகளுக்கு என்ன அந்த வயது வரும்போது அப்பா தானே நீங்க என்ன மூணாவது ஆளா, அப்பா தானே நீங்க எல்லாம். பெண் பிள்ளைங்களை தாப்ப நிறைய பேர் உங்க அம்மாட்ட கேட்டுக்கோ, உங்க அம்மாட்ட கேட்டுக்கோ, உங்க அம்மாவுக்கு தெரியும் என்ன. அப்ப நல்லதுதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவுடைய ஸ்தானம் தான் அடுத்த டைம் அவங்களுக்கு யாரா மாற போறது? கணவனுடைய ஸ்தானமா மாற போகுது. அதனால கண்டிப்பா பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அப்பாங்களும் கண்டிப்பா பிள்ளைகளோட மிங்கிள் ஆகணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்களும் நிறைய கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு அம்மாவும் கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு, அப்பாவும் கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது சொல்லி கொடுக்கணும். அப்போ போகும்போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஜாலியான ஒரு வாழ்க்கை. ஆமைன்னு சொல்லுங்க. அப்ப 2வது ஜெப குறிப்பு என்னன்னா, கர்த்தாவே நீர் என்னை சந்தோஷத்தினால நிரப்பும். நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கும். நான் உங்களுக்கு இத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன தலைவனா என்ன ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு வரும்போது கூட ஓப்பனா சொல்றேன், போயிட்டு அந்த ஓனரை நீ சந்திக்க போனேன். ரொம்ப சத்தம் போட்டாங்க, ரொம்ப சத்தம் போட்டாங்க. மனசு ரொம்ப உடைஞ்சிட்டேன். அப்படியே நம்ம கட்டி வச்சிருந்த அந்த அந்த கற்பனை கோட்டை எல்லாம் அப்படி இடிச்சுட்டாங்க ஒரே நிமிஷத்துல. அவ்வளவு வருத்தப்படுத்தினாங்க, அவ்வளவு வருத்தப்படுத்தினாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போகும்போது எல்லாம் அவ்வளோ வருத்தப்படுத்தி அப்படி பேசி எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நீ போகும்போது அப்படியே உடஞ்சிட்டு எனக்கு அழுகையே வந்துச்சு. அங்கே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இந்த இந்த சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது கூட எனக்கு அப்படியே கும்பிட்டு வருது அந்த அழுகை, அவ்வளோ அப்படி வருது. பட் ஆனால் நான் உங்களுக்கு தலைவன், எனக்கு அப்படி இருக்கலாம். பட் அதை நான் உங்கள்கிட்ட போய் காமிக்க முடியாது இல்லை. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்திருக்கீங்க. கர்த்தர் என் மூலமா உங்கள்கிட்ட பேசணும். இப்போ நான் என்னுடைய ஃபீலை வெளியே காமிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆண்டவருடைய வார்த்தை பேச முடியாது. அதனால உங்களுக்குள்ள 1000 கமிட்மெண்ட் இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அதை வெளிப்படுத்தணும், நம்முடைய கேரக்டர்ல வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன், அப்பா இவ்வளவு சூழ்நிலைக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா எந்த நேரத்திலையும் ஒரு சந்தோஷத்தை நம்ம இன்னும் ரொம்ப சந்தோஷமாக்கணுமே தவிர நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சந்தோஷத்தை குறைக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை மாதிரி சினிமா தியேட்டருக்கு போறது இல்லை. நம்முடைய பிள்ளைங்க மற்ற பிள்ளைகளை மாட்டி ஹோட்டலா போய் சாப்பிட போறது இல்லை. இங்க இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க ரொம்ப ஒழுக்கமா வாழ்றாங்க, ரொம்ப நல்லா வாழ்றாங்க. நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு டெம்டேஷன்ஸ் தெரியுமா? நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நாட்கள் எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு கூட இருக்கிற பிள்ளைங்க அவ்வளவு கிண்டல் பண்றாங்க, அவ்வளவு நக்கல் பண்றாங்க. ஆனா அதன் மத்தியிலையும் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா அவ்வளவு நல்லா வாழ்றாங்க. எங்க அப்பா நான் கடவுளுடைய பிள்ளை, அவங்களுக்கு மிஞ்சி தான் நிறைய தப்பு பண்றாங்களே தவிர முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்க நிறைய கண்ட்ரோல் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற பிள்ளைங்க பாவத்தை தண்ணி மாதிரி குடிக்கும் போது நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு நாள் முழுக்க சோகமா இருக்காங்க. அதனால அவ்வளவு நல்ல பிள்ளைய உலகத்திலையும் நம்ம அனுப்புறது இல்லை, கர்த்தருக்குள்ள தானே வச்சிருக்கிறோம். அப்போ நீங்களும் இந்த மாதிரி இருந்தா உங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சொல்லுங்க. நிறைய பேர் அம்மா அப்பா வந்து ஸ்கூல்ல டூர் வரும்போது உங்க பிள்ளைங்களை டூருக்கு அனுப்புறது இல்லை. சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு டூருக்கு அனுப்பும் போது நிறைய பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாங்க. பட் உங்க பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன், ரொம்ப பணம் செலவு பண்ண வேண்டாம். நீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். ஜஸ்ட் இங்க இருக்கிற அந்த பார்க்கு கூட்டிட்டு போலாம் இல்ல? ஒரே ஒரு நாள் சண்டே ஆராதனை முடிச்சுட்டு வாங்கப்பா. நீங்க பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். ஜஸ்ட் தள்ளு வண்டியில போய் ஒரு சிக்கன் பீஸ் வாங்கி கொடுத்தா கூட நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க, சந்தோஷமா சாப்பிடுவோம். இருக்கிறத நம்ம ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம். உங்க மனைவி 1000 தான் சிரிச்சாலும் நீங்க துக்கமா இருந்தா உங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷம் எப்ப நிறைவாகும் அப்படின்னா அந்த கணவனார் சிரிக்கும் போதாங்க அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் ஃபுல்ஃபில் ஆகுது. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சிரிச்சு நீங்க மட்டும் சிரிக்கலைன்னா அந்த குடும்பத்துல சந்தோஷம் ஃபில் ஆகுறது இல்லை. எனக்கு 1000 பிரச்சனை பாச, எஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதே உங்கள், மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். சத்தமா சொல்லுங்க, பலன் 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 பலன். நீங்க சிரிக்கணும், நீங்க சிரிக்கணும், நீங்க சிரிக்கணும். அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு வரும்போதாவது ஒருத்தர் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி இன்னொரு வீட்டில் போய் சிரிக்க வேண்டாம். நம்ம அப்படியே சிரித்து சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஆமே. கண்களை மூடி கையை உயர்த்தி சொல்லிட்டே இருப்போம். இந்த ஜெப குறிப்புக்காக ஆண்டவரத்துல கேட்பா, அப்பா எங்களை சந்தோஷப்படுத்துகிறவர் நீர்தான். நாங்க 10 வருஷமா அப்படி இருந்துட்டோம், 20 வருஷமா அப்படி இருந்துட்டோம். அதனால எங்க சந்தோஷங்கள் எல்லாம் போச்சு.
சோத்திரம். இல்ல இல்ல, என் கேரக்டர் நான் மாத்தியே ஆகணும், என் கேரக்டர் நான் மாத்தியே ஆகணும், என்னுடைய எண்ணங்களை நான் மாத்தி ஆகணும். கையை உயர்த்தி ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. என்ன சந்தோஷப்படுத்துங்க. நான் நிறைய நேரத்துல மகிழ்ச்சியா இல்ல, நான் சந்தோஷத்தை மிஸ் பண்றேன். நான் சிரிச்சது ரொம்ப நாளாச்சுப்பா, ஆனா எனக்கு அப்படிப்பட்ட கிருபை, பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த கிருபை எனக்கு இன்னைக்கு வேண்டும் ஆண்டவரே. வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தழலில மீனை சுட்டு வச்சிருந்தாராம். எப்போ? இது எந்த சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலையில் அப்படின்னா, எல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் ஊழியமே வேணாண்டா, ஒரே துக்கம்டா அப்படின்னு சொல்லி அவன் ஒடுங்கி போய் சோர்ந்து போயிருக்கும் போது ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன சுட்டு கொடுத்தாராமோ அப்படின்னா, நம்ம நார்மலா வீட்டில் மீனை பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் வெளியில போய் மீனை சுட்டு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த அட்மாஸ்பியரே எப்படி இருக்கும், நமக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கும். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனுக்கு அந்த நேரத்தில் வீட்டில் சாப்பாடு கொடுத்துருந்தா கூட அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அவனுக்காக ரெடியா தழல்ல மீனை சுட்டு வச்சிருக்கும் போது அப்போ நான் என்ன நம்புறேன்னா, தன்னுடைய சீசர்கள் கூட சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாருன்னு நான் நம்புறேன். மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் சோர்ந்து போயிருக்கும் போது வாடா வாடா பரவாயில்லடா வாடா அப்படின்னு. அதனால எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு இந்த ஜெபம் முடிச்சுட்டு போகும்போதே நான் என்ன சொல்றேன், 1000 சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சு நீங்க சரி பண்ணிட்டு நீங்க இருக்கும்போது என்ன வரணும் அப்படின்னா, அதான் நிறைய பேர் உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் தெரியாது அந்த அருமை. ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போதாவது நம்முடைய பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா ரொம்ப ஜாலியான டைம், எங்க அப்பா ரொம்ப ஜாலியான டைம், எங்க அப்பா ரொம்ப ஜாலியான டைம். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என் பிள்ளைக்கு அவ போனதுக்கு அப்புறம் அவ அந்த ஜாலியை மிஸ் பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அதனால இருக்கிற நாள் வரைக்கும் நீங்க உடம்புல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வர்ற ரெண்டாவது மெடிசன் என்ன அப்படின்னா சிரிப்பு. என்னது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து போகும்போதே இந்த முடியும் போதே நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு சந்தோஷம். நமக்கு நீங்க என்ன இப்ப சினிமா தியேட்டர்ல போய் ஒரு ஜோக்கை பார்த்தா சிரிப்பீங்க? இல்ல இல்ல, நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம அந்த களியாட்டுகள் எல்லாம் போய் சிரிக்க முடியாது. பட் நம்ம நிறைய பேர் நம்ம ஹோலியா ஆண்டவரோட நடக்க இந்த மாதிரி மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஆனா அதான் நம்ம கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. நம்ம யாருக்குள்ள கர்த்தரை விட்டு சந்தோஷத்துக்கு போக முடியாது. ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும். இந்த மாதிரி. அதனால எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற எல்லா ஒத்துழைப்புகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ அந்த 2 காரியத்தை இன்னைக்கு நம்ம கர்த்தர் பேசினா, நம்பர் 1, முதலாவது நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யோசிக்கவே கூடாது. உங்க மைண்டை நீங்க எப்போ எப்படி வைக்கணும்னா, ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அவ்வளவுதான், கிளியர் ஆயிடும். புரியுதுல்ல நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நீங்க என்ன பண்ணணும், அரை மணி நேரத்துக்குள்ளே, 1 மணி நேரத்துக்குள்ளேயே, ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளேயே, மோஸ்ட்லி 12 hours, 12 மணி நேரத்துக்கு மேல நீங்க டென்ஷனா என்ன பண்ணக்கூடாதுன்னா, யோசிக்கவே கூடாது, ரொம்ப திங்க் பண்ணவே கூடாது. அது முடிஞ்ச ஒரு 2 நிமிஷத்துல எல்லாம் ஜெயிக்கிறவங்க எல்லாம் பெரிய சக்சஸ் மேன். நீங்க பெரிய சக்சஸ் ஆவீங்க. உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க பெரிய ஆளா தான் இருப்பீங்க. இந்த 2 நிமிஷத்துல யோசனையை கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்களேன். 2 மினிட்ஸ்ல அந்த அட்மாஸ்பியர் மாறி இருக்கிற அட்மாஸ்பியர் 2 நிமிஷத்துல சரி பண்றாங்க பாருங்களேன். அவங்க ஒரு ஸ்பெஷல் தலைவர். அவங்களுக்கு சரியான குவாலிட்டி, அது பயங்கரமான குவாலிட்டி. அது சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். அது நமக்கு வேணும். அட்மாஸ்பியர் அப்படி குழப்பமா இருக்கும் பாருங்களேன். உள்ள போய் 2 நிமிஷத்துல ரைட், ஓகே 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 ஓகே, அவ்வளவு கூல் பண்ணிடுவாங்க பாருங்க. அப்படி இருக்கணும் நீங்க. அப்படின்னு அது மாதிரி ரொம்ப 2 மினிட்ஸ்ல அதான் நமக்குள்ளேயே ஆண்டவர் கொடுத்திருக்கிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு உனக்கு கடந்து வரும். உங்களை நீங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, உங்களை நீங்க ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி, ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஓவர் கம் பண்ணி அப்படி நிக்கணும். அப்பதான் உங்க கீழே 50 பேர் 100 பேரை கர்த்தர் கொடுப்பார். அதான் தலைவர். நம்பர் 2. ரெண்டாவது, உங்க உடம்ப நீங்க பத்திரமா பார்த்துக் கொள்றதுக்கு ரெண்டாவது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்க உடம்ப நீங்க பார்த்துக்க முடியும். நீங்க எப்பவும் எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் ஒரி பண்ணிக்காதீங்க. இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கிறத சாப்பிட்டு நீங்க என்ன வாருங்க அப்படின்னா சந்தோஷமாய் ஆமேன்னு சொல்லுங்க.
இங்க இருக்கிற நிறைய பேரை தெரியும். நீங்க எல்லாரும் இன்னைக்கு பெரிய திடகாத்திரமான ஆட்களா, இவ்வளவு ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறீங்க. நீங்க உங்க சின்ன வயசுல சாப்பிட்ட சாப்பாடு என்னங்க? நிறைய பேர் வெறும் கிழங்கு, நிறைய பேர் வெறும் கஞ்சி, பழைய கஞ்சி தண்ணி. அப்படித்தானே? இங்க இருக்கிற நிறைய பேர் பழைய கஞ்சி தண்ணியையும் கிழங்கையும் சாப்பிட்டு தானே இவ்வளவு பலமா இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள அன்னைக்கு அந்த கிராமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சந்தோஷம், எவ்வளவு ஹாப்பி. அந்த சந்தோஷம் தாங்க உங்களுக்கு பலன். இன்னைக்கு அதை விட பெரிய பெரிய நல்ல நல்ல சாப்பாடு, எவ்வளவு வெரைட்டியான ஃபுட் உங்களுக்கு இருக்குது. பட் உங்க உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் என்னன்னா உங்க மகிழ்ச்சி போயிருச்சு. இல்ல இல்ல இல்ல, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்கேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்படி சத்தமா சிரிக்கணும் நீங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வீட்டுல போனோன்னு ஒரு ஜோக் சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? கேட்கல ஜோக்கு. நிறைய பேர் ஜோக்கே மறந்துச்சு இல்ல உங்களுக்கு. ஒரு காலத்துல எவ்வளவு ஜோக்கு பேசின நீங்க, இன்னைக்கு எல்லாம் ஜோக்கெல்லாம் மறந்து போச்சு இல்ல. அப்படி இல்ல, நீங்க அப்படியே ஒரு தமாசு சொல்லி அப்படியே சிரிக்கணும். அது இந்த சம்பவத்தை சொல்லி, நான் எங்க அப்பா நைட்டு குடிக்காம வர நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையா சொல்லுவாரு. அப்பா என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? படிப்பெல்லாம் முடி வச்சுட்டு பா சொல்லுங்கப்பா, அவர் சொல்ற கதை. அப்ப அவர் நடன, அவரு டீச்சரை கல்லு தூக்கி வீசினது, அப்புறம் அவர் நாட்கள்ல அந்த ஊர்ல வந்து நிறைய பாம்பு இருக்கும், அந்த பாம்பெல்லாம் எப்படி எல்லாம் பிடிச்சாங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்லுவாரு. அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அப்போ இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படி மிஸ் பண்றாங்க. உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தியமே இதான். யூதர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்க தான் போதனை பண்ணுவாங்களாம், அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்களாமா ஆண்டவர் நடத்துற வழிய. அதனால நீங்க சொல்லி கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு. அதனால எல்லாரும் நம்ம இன்னைக்கு என்ன ஆயிருக்க போறோம் அப்படின்னா ஹாப்பியா, சந்தோஷமாய். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்க போறோம். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்திலே அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து, நன்றி ஆண்டவரே, இந்த ஆண்கள் கூடுகையில கர்த்தருடைய ஒரு பெரிய மகிமை அப்படியே நம்ம மேல இறங்கி வரட்டும். ஒவ்வொருத்தருடைய நல்ல கரத்தை கோர்த்து பிடித்து, கரங்களை பக்கத்துல கூட கரங்களை கோர்த்து பிடித்து நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர், என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஜெபித்து, ஆண்டவரே என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கோடி நன்றி. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். இப்பொழுது இந்த சத்தியத்தில் பேசப்பட்டது ஹல்லேலூயா அனைத்தும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும் சுவாமி, நடக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் வேறு யார் உண்டு ஆண்டவரே? உம்மை அல்லாமல் வேறு யாரும் இல்லை. இப்பொழுது அந்த அக்கினி எங்கள் மேல இறங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற எல்லா விதமான சத்துருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதாக ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரோடையும் கர்த்தர் பேசி இருக்கிறார். நம்மோட பேசினார் தானே? சொல்லுங்க அப்பா, என் கூட பேசுனீங்க, என் கூட கர்த்தர் பேசுறாருன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கி ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே அந்த கிருபை, ஊழியக்காரர் பேசின அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.